அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஈரானின் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய காமேனி அவருடைய இறப்பிற்கு பின்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செய்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நாடகம். இனி நாம் வெற்றி பெற்று விட்டோம், மொத்த ஈரானை நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம், இனிமேல் உலகளாவிய அளவிலே நாங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறோம் என்று அவர்கள் நினைத்து சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன என்று பார்த்தால், ஈரானுக்கு ஆதரவாக இஸ்புல்லா மற்றும் பல இயக்கங்கள் இன்றைக்கு களத்திலே இறங்கி எதிர்ப்போர் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். என்ன நிதர்சனம் என்று பார்த்தால், நீங்கள் நினைச்சீங்க முக்கிய தலையை தூக்கிட்டோம், இனிமேல் ஈரான் நமதுதான் நீங்க நினைச்சீங்க. ஆனால் இன்றைக்கு இன்னும் வீரியமான முறையிலே ஈரான் அறிவித்திருக்கிறது, ஒட்டுமொத்த ஈரான் அளிக்கப்பட்டாலும் நாங்கள் ஒரு காலத்திலும் இதில் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியாக நிற்கிறார்கள். இன்னும் சமூக வலைதளங்களிலே வரக்கூடிய ஒரு பொய் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய தலைவர் சுப்ரீம் அவர்கள் இறப்பை அந்த ஈரான் மக்கள் கொண்டாடுவதை போன்று ஒரு திருவிழாவாக இன்றைக்கு சோசியல் மீடியாவில் சில ஃபேக்ட் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையாகவே எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தோணுங்க. தன் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இறந்து விட்டால் அந்த ஊர் மக்களால் சிலாயத்து செய்யப்படக்கூடிய, பெருமை பாராட்டப்படக்கூடிய அந்த ஊர் மக்களின் தலைவர் இறந்து விட்டார், அதை எப்படி இவங்க கொண்டாடுவாங்க? இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சங்கிகள்லாம் அந்த ஊர்ல ஏதோ ஒரு திருவிழா செஞ்சிருக்காங்க சில வருடங்களுக்கு முன்பாக, அதை எடுத்து போட்டு இவர்கள் அவருடைய மரணத்தை அந்த நாட்டு மக்களே கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு அவதூறு பொய் செய்தியை பரப்பி, இந்த கோயம்பஸ் தத்துவம் இருக்கு பாருங்க, ஒரு பொய்யை சொல்லி 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 அந்த பொய்யை உண்மையாகுகிறோம் என்று, அப்படி இன்றைக்கு நமக்கு எதிராக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக அவர்களை ஆதரிக்க வேண்டும்? ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஷியாக்கள், நீங்கள் சுன்னிக்கள், எதற்காக அவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? கொள்கை அடிப்படையிலே உங்களுக்கு அவர்கள் மாறுபட்டவர்கள் என்று நீங்கள் பலர் இன்றைக்கு என்ன செய்தாங்க, பல இஸ்லாமியர்கள் இணையதளத்திலே ஒரு வாக்காக இதை பதிவிடுகிறார்கள். உண்மையாகவே சிந்திச்சு பார்க்க வேண்டும். பாலஸ்தீனத்திலே அப்பாவி குழந்தைகள், சிறுவர்கள் என்று கொல்லக்கூடிய அந்த நேரத்திலே எந்த ஒரு அரபு நாடும் திராணி இல்லாமல் அதை பேச நினைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதை தைரியமாக போட்டு உடைத்து பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் சுப்ரீம் லீடர் தான் காமேனி அவர்கள். இன்றைக்கு சமகால வாழ்விலே எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினாலும் அல்லாஹ் இவருக்கு கொடுத்த அந்த தைரியம் யாருக்கும் கொடுக்கலைங்க. உறுதியா நின்னார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் கொல்லப்பட்டாலும் சரி, இந்த மக்களுக்காக நான் கடைசி வரை நிற்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அதே மாதிரி களத்துல நிக்கிறாரு. நின்று அவர் மரணித்து விட்டார். மீண்டும் அவருடைய குரல், அவருடைய கொள்கை, அவருடைய ஹக்கு ஓயவில்லை. எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தலைவரே போயிட்டாரே, நம்ம பின் ஓடிடலாம் நினைச்சாங்களா? ஒட்டுமொத்த ஈரான் அளிக்கப்பட்டாலும் நாங்க களத்துல நிப்போன்றாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியத்திற்குரிய செயல்னா, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. தமிழகத்துல சில சங்கிகள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன வரலாறு, என்ன நடக்குது அடிப்படையே தெரியாம ஈரானுக்கு எதிராக அவர்கள் பதிவிடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்றைக்கு பல சங்கிகள் என்ன செய்தாங்க, தன்னுடைய கருத்தை பதிவிட்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சங்கி போடுறா, 85 வயசு தாத்தா, இந்த தாத்தாக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த தாத்தாவை கொன்னுட்டோம், இனிமேல் எல்லா சோழியும் முடிஞ்சிடுச்சு என்றாங்க. அந்த 85 வயது தாத்தாவை கொல்ல முடியாமல் தான், அவரை பாற்றுதான் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் கதி கலங்கியது. அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. இன்னும் வரலாறு அடிப்படை நான் சொல்றேன், நீங்க கருத்து சொல்லுங்க, அதுல ஒன்று மாற்று கருத்து கிடையாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியலையே, தெரியாமையே நீங்கள் கருத்து சொல்வதுதான் இன்றைக்கு மிக கொடுமையான செயல். அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் செயல்பட்டார்கள், எத்தனையோ பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், அதற்கு எந்த சங்கிய வாயை திறக்கல. எத்தனையோ வருட காலமாக பாலஸ்தீனத்திலே சின்ன கை குழந்தை வெடிகுண்டால் சிதைக்கப்படுகிறது. நோன்பு வைத்த நிலையிலே பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இறந்தார்கள்.
இன்னும் பாலஸ்தீனத்தின் நிலை என்ன? பாலஸ்தீனம் இயல்பான நிலைக்கு வருவதற்காக இன்னும் பல வருடங்கள் ஆகுமாம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது பாலஸ்தீனம். அன்றைக்கு அந்த சிங்கம் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது. இன்றைக்கு அவர் மரணித்து விட்டாலும் அவருக்கு ஆதரவாக உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களும் இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். ஆனால் பல சங்கிகள் என்ன செய்யறாங்க? இதை வச்சு குளிர் காய்கிறது. நீங்க ஏண்டா அதை கொண்டாடுறீங்க, அடுத்து உங்களுக்கு பிரச்சனை வருமே என்று எங்களை தொடர்ந்து விமர்சனம் செய்யக்கூடிய அந்த சங்கிகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வரலாறு முக்கியம். வரலாறுல என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிந்தால் தெரியும். அனைத்து சங்கிகளும் ஈரான் சுப்ரீம் லீடர் பின்னாடி தான் நீங்க நிப்பீங்க. அதனால கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எது உண்மை எது பொய் என்று. ஏதோ ஒரு முஸ்லீமை எதிர்க்கணும், இஸ்லாத்தை எதிர்க்கணும் என்பதற்காக எது ஒரு டாபிக்கா கிடைச்சாலும் அதை ஏற்று போட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள சங்கிகள் சிந்திக்க திராணி இல்லாதவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்தை அடிச்சு விடுறது. ஆனால் இறைவன் உதவியோடு ஈரான் இன்ஷா அல்லாஹ் களத்திலே நிற்கும், இறுதி வரை நிற்கும். இறைவனுடைய உதவியோடு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் அடியோடி வீழ்த்தும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். நீங்கள் லட்சக்கணக்கான போர்க்கருவிகள் போர்க்கவசங்களை வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே கருவி இல்லை என்றாலும் எப்படி மக்காவை இடிக்க அந்த ஏனைப்படை வந்தது, மக்காவை நாம் இடித்து விடலாம், மக்காவை காபாவை கைப்பற்றி விடலாம் என்று அந்த ஏனைப்படை வரக்கூடிய நேரத்திலே இறைவன் யாரை வைத்து அந்த ஏனைப்படையை துரத்தினான்? அபாபில் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை சிறு கற்கள் கொண்டு வந்து அந்த ஏனை படை மேல் போடுகிறது. அந்த கற்கள் அந்த ஏனைகளின் மீது, அந்த தளபதிகளின் மீது விழுந்து சிதைக்கப்படுகிறது. எப்படி ஒரு பாம்பு போட்டா அந்த பாம்பு வெடிக்குமோ அப்படி அந்த கூட்டத்தை அந்த அபாவில் பறையின் மூலம் அல்லாஹ் எப்படி அழைத்தானோ அப்படி இறைவனின் உதவியோடு ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொல்லப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.